வணக்கம். ஜபை ஜெட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர். அதாவது சிவி சண்முகம் அதிமுக விழுப்புரத்தில் ஒரு மீட்டிங், வாக்குச்சாவடி இந்த பூத் கமிட்டி மீட்டிங் மாதிரி அதிமுக சம்மந்தப்பட்டதில் அது கூட்டியிருப்பாங்க போல இருக்கு. 2 நாளைக்கு முன்னால பேசியிருக்காரு. ரொம்ப ஆதங்கத்தில் பேசினாரா இல்லை வரமாட்டா அப்படிங்கிற நம்பிக்கையில் பேசிட்டாரா அப்படின்னு தெரியல. எப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருது, என்ன ஆடு மாடு கோழி எல்லாம் இலவசமாக கொடுப்பாங்க, அதோட ஆளுக்கு ஒரு பொண்டாட்டியும் கொடுப்பாங்க அப்படின்னு பேசினாராம். பாருங்க, அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் எந்த அளவுக்கு ஒரு கொச்சையா ஆபாசமா. இதெல்லாம் பெண்களுக்கு இழுக்கான ஒரு வார்த்தை இல்லையா? நல்லா யோசிக்கணும். எம்ஜிஆர் ஜெயலலிதா எந்த அளவுக்கு இந்த அதிமுக வளர்த்திருக்கிற, குறிப்பாக பெண்கள் ஓட்டு தான் தாய்க்குளமே அப்படின்பாரு. இந்த மாதிரி சிவி சண்முகம் மாதிரி 4 பேர் இருந்தால் என்ன ஆகுறது? அதிமுகவோட பேரை கெடுத்து விட்டார்னு சொல்லலாம். எடப்பாடிக்கு பேசவே தெரியல. ஆமாம், உடுமலை பேட்டையில் அங்கே விவசாயிட்ட மாட்டினார். இப்போ முந்தா நாள் சட்டசபையில் மு.க. ஸ்டாலின் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. அதை விட மோசம் அதிமுக திண்டுக்கல் நம்ம சீனிவாசன் என்ன பேசணும் தெரியும், அவர் வாட்டுக்கு பேசி அப்புறம் மன்னிப்பு கேட்பாரு. சிவி சண்முகம் அப்படி இல்லை. ஆமாம், என்ன பேசணுமோ வேணும்னே பேசுவார் போல இருக்கு. அந்த மாதிரி நபர் போல இருக்கு. யோசிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்காது, எந்த கட்சியாக தான் இருக்கட்டுமே. ஆனால் எடப்பாடிட்டு எந்த பதிலுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு மாதர் சங்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. சிவி சண்முகத்தின் மேல் கட்டாயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு. உண்மைதான், எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? எடப்பாடிக்கு அதுக்கு போயிருக்கோம், மற்றபடி அவரும் 2 திட்டிருப்பா. என்னப்பா இப்படிலாம் பேசுகிறேன், எப்படிப்பா லேடிஸ் ஓட்டு விழுகும் அப்படின்னு கேட்பாரு. இதுதான், அது வெளியே சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு ஒரு நடவடிக்கை. சிவி சண்முகம் ஆமாம் நீக்கப்பட்டார், சிவி சண்முகம் கண்டிக்கப்பட்டார், இல்லை கூப்பிட்டு தண்டிக்கப்பட்டார், ஏதோ சொல்லியிருக்கலாம். எதுவுமே கிடையாது. அப்போ எடப்பாடியோட நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. சிவி சண்முகம் தான் இப்படி, என்ன இப்போ எடப்பாடிக்கு இப்படி இருக்கிறார் அப்படிங்கிறப்ப அப்போ எடப்பாடி மேலேயும் பெண்களுக்கு என்ன நினைப்பு வரும்? யோசிக்கணும். இதெல்லாம் எடப்பாடி உடனுக்குடனே முடிவெடுத்து உடனுக்குடனே அதுக்கு உண்டான விஷயத்தை நடத்தணும். இதெல்லாம் ஆபாசமான ஒரு பேச்சு, வல்கரான ஒரு பேச்சு, ஏமாற்றத்தை வெளிப்பாடு. அடப்போங்கடா, நமக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறது சிவி சண்முகம் இப்பயே தெரிஞ்சுட்டார் போடுது. எல்லாமே திமுக தான் ஓட்டு போடுவான், என்ன ஆடு மாடு கொடுப்பாங்க, கோழி கொடுப்பாங்க, மற்றபடி ஆளுக்கு ஆளு ஒரு பொண்டாட்டியும் கொடுப்பாங்க அப்படின்னு இவரே நினைச்சிட்டாரு போல இருக்கு. ஆமா, ஆம்பளைக்கு பொண்டாட்டினா அப்புறம் பொம்பளைக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி இதில் இருக்குல்ல. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் யோசிக்காமையே